கஸ்தூரி மேலே கோவப்பட்டு எல்லா உண்மையுமே சொன்ன நடேசன். வாங்க அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம். தங்களோட குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு வழியாக விசாரித்து வந்து சேர்றாங்க நம்ம ஐயனார் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே. அப்படி நம்ம சோழன் ஏற்கனவே அந்த உள்ளூர்காரங்க ஒருத்தங்க கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருப்பாங்க. அவங்க மூலியமாக தங்குறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே கோயிலுக்கு பாத்தியப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த வீட்டில் தங்கிக்கோங்க, இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே இந்த வீட்டில் தங்கி தான் சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு நேரம் ஆகிட்டதால் நீங்கள் இன்னைக்கு இங்கே தங்குங்க, நாளைக்கு காலையில் பூஜைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே சரிங்க நன்றி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நிலா அங்கே நிறைய செருப்பு கிடக்கிறத கவனிக்கிறாங்க. ஆமாம், உள்ளே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுமே ஆமாம், எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்க தான் உள்ளே தங்கியிருக்காங்க, நீங்களும் இந்த சைடில் 2 ரூம் இருக்கும், அங்கே போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பந்தான் நம்ம சொந்தக்காரங்களா யாருன்னு சொல்லி சேரன் சோழ பாண்டியன் எல்லாருமே ஆர்வமாக பார்க்குறாங்க. உள்ளேருந்து வர்றது நம்ம கார்த்திகா தான் வராங்க. கார்த்திகாவை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ நிலா கூட கேட்குறாங்க, ஏங்க நான் நேற்றே உங்களுக்கு ஃபோன் பண்ணி குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டேன், அப்போ எனக்கு வழியே தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்து இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவுமே எனக்கு நிஜமாவே வழி தெரியாது, அம்மா கிட்ட கேட்டு சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் நீங்களே அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே நேரம் கார்த்திகாவை தேடி வந்த கஸ்தூரி கார்த்திகா யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க. இவ யார்கிட்ட தான் பேசுகிறான்னு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது, அங்கே நிற்கிறது எல்லாருமே நம்ம ஐயனார் குடும்பத்து பசங்கன்னு சொல்லிட்டு. சேரன் சோழ பாண்டியன் எல்லாரையுமே பார்த்து இவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா நீங்கள் எல்லாரும் எப்படி இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பெரியப்பா தான் கோயில் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்திகாவோட மாப்பிள்ளையுமே வராங்க. சதீஷ் வந்ததுமே கார்த்திகா சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் சேரன் மாமா வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்துலேயுமே குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சதீஷுமே சோழன் சேரன் எல்லாருக்கிட்டையுமே நல்ல விதமாக பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்தீங்களா, நாங்களும் அதுக்காக தான் வந்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் கார்த்திகாவோட குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் வந்ததே கிடையாது, அதான் இப்போ வந்துடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வந்தோம், பார்த்தா நீங்களும் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சேரன் சோழ பாண்டியன் எல்லாருக்கிட்டையுமே சதீஷ் நல்ல விதமாக பேசி பழகுறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே கஸ்தூரியால் தான் கண் கொண்டு பார்க்க முடியலை. இவனுங்கெல்லாம் எப்படி இங்கே வந்தாங்க, அதுவும் இன்னைக்கு ஏன் வந்தாங்கங்கிற மாதிரி ரொம்பவே கடுப்பாகி பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே உள்ளே போனதுக்கப்புறம் கஸ்தூரி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் போட்டு, அண்ணே எதுக்குன்னே நீ கோவில் இங்கே தான் இருக்குங்கிறத சேரன்கிட்ட சொன்ன, நீ தான் அந்த மாதிரி சொன்னியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுமே ஆமாம், அந்த சேரன் பையன் கேட்டான், நான் ஃபஸ்ட்டு என்னால் முடியாது, உனக்கு தேவைன்னா நீயே கண்டுபிடிச்சிக்கோங்கிற மாதிரி தான் சொன்னேன், அதுக்கப்புறம் நைட்டு தூக்கத்தில் எனக்கு ஒரே நம்ம குலதெய்வம் கோயிலாக கண்ணுக்கு வந்து என் கோயிலுக்குன்னு வரவனை நீ எப்படி தடுப்பேங்கிற மாதிரி கனவாக வந்துச்சு, சரி எதுக்குடா வம்பு, சாமி விஷயமா இருக்கே, எப்படியும் அவங்களுக்கும் அதுதான் குலதெய்வம், தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோன்னு தான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன இப்போவேவா வரப்போகிறானுவோ, எப்பயாவது வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி வருவானுங்க, அதில் உனக்கு என்னமா பிரச்சனை, ஆமாம் நான் தான் சொன்னேங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போந்தான் கஸ்தூரி சொல்கிறாங்க, அண்ணே நான் கார்த்திகாவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ல, இதே நாள் தான் அவனுங்களும் இங்கே வந்திருக்காங்க, அதுவும் நாங்கள் தங்கியிருக்க அதே வீட்டில் தான் அவங்களையும் தங்க வச்சுருக்காங்க, எனக்கு என்ன பிரச்சனை ஆகுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருக்குது, கார்த்திகா வேற ஏதாவது துடுக்கா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுவாளோன்னு நானே இங்கே வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா அட்ரஸ் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இப்படி அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கஸ்தூரியோட அண்ணே நான் வேணால் கிளம்பி வரட்டா, அவங்கள மிரட்டி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கஸ்தூரியுமே அதெல்லாம் வேண்டானே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே எதுவும் தப்பு தண்டா எதுவுமே நடந்துடக்கூடாதுங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதே நேரம் நைட்டு நடேசன் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. நடேசனை பார்த்ததுமே கஸ்தூரிக்கு இன்னுமே எரிச்சலாக வருது, இவங்க கூடலாம் நம்ம தங்க வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு எப்போ பாரு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சதீஷுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியாததுனால
சேரன் சோழ பாண்டியன் அதுக்கப்புறம் பல்லவன் கூட எல்லார்கிட்டையுமே நல்ல விதமாகவே பேசுகிறாங்க. நடேசன் வீட்டுக்கு வரும்போது அங்கே சதீஷ், கார்த்திகா, அதுக்கப்புறம் கஸ்தூரி எல்லாருமே இருக்கிறத பார்க்குறாங்க. ஆமாம், இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வந்தாங்க, நீங்கள் எதுவும் கூப்பிட்டீங்களாடான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பாண்டியன் எல்லாருமே, ஆமாம் கூப்பிட்டாங்க வெத்தலை பாக்கு வச்சு, நீங்கள் சும்மா இருங்கப்பா, அவங்க ஏற்கனவே எதாச்சியாக நமக்கு முன்னாடியே வந்திருக்காங்க, அதுக்கடுத்து தான் நாங்களே இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடேசன் அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தள்ளாடுறாங்க. அப்போ தான் தெரியுது நடேசன் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்க நிதானத்திலே இல்லைங்கிறது. இதை பார்த்த பல்லவன், வெளியில் வந்துமே இந்த ஆளுக்கு இதே வேலை தான், குடிக்காதீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட கேட்குறது கிடையாது, நான் தான் இவரை இதுக்காக தான் நம்ம கூட கூட்டிகிட்டே வர வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு எல்லாருமே சலிச்சுக்கிறாங்க. அப்போ நில்ல தான் சொல்கிறாங்க, சரி இவர் இப்படி தான் தெரியும்ல, ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் தூங்க வைங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அப்படி போன நடேசன் அமைதியாக போகவே இல்லை. நேராக ஹாலில் உட்காந்துருக்க சதீஷ்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னப்பா எப்படி போகுது வாழ்க்கை எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க. சதீஷுமே நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. அது எல்லாமே நல்லா தான் போகுது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் வந்ததுலேருந்தே உங்களை பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நடேசனுமே, நான் சும்மா வெளியில் போயிருந்தேன், நம்மளால் இந்த வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளெல்லாம் அடைஞ்சிட்டே இருக்க முடியாது, அதான் வந்ததுமே நான் பிறந்த ஊரை சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சதீஷுமே, சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் நல்லா குடிச்சிட்டு வந்ததுனால நம்ம கார்த்திகாவை பார்த்து, ஆமாம் இப்போ எப்படி நல்ல வாழ்க்கை போகுதா என்ன, நல்லா உன் புருஷனை கவனிச்சுக்கிடுதியா, என் பையனெல்லாம் நீ மறந்துட்ட தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட சதீஷ் ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. என்னது, என்ன மறந்துட்டியான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நடேசனுமே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, கார்த்திகா என் பையனை தானே காதலிச்சா, அந்த காதல் கை கூடலை, ஏன்னா அவளோட ஆத்தாக்கறி இருக்காளே, அவள் தான் அவசர அவசரமாக உங்களை மாப்பிள்ளை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா, அதுவும் கார்த்திகாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா, அதான் இப்போ உங்கள் கூட சந்தோஷமாக இருக்காளான்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சதீஷ், என்னது இது கார்த்திகா, இவங்க என்னென்னலாமோ சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியலை. எல்லா உண்மையுமே இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ நடேசன், நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சோழனோட கல்யாணத்தில் சேரன் கார்த்திகா 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. பாத்தியா 2 பேரும் எப்படி ஜோடியாக இருக்காங்கன்னு. ஜோடி பொருத்தம் கூட அவ்வளோ அமோகமாக இருந்தது. என்ன எல்லாம் அவள் ஆத்தாக்காரியை பண்ணது, அதனால தான் இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சு, இல்லைன்னா கண்டிப்பாக அவள் என் வீட்டு மருமகளாக தான் இருந்திருப்பா அப்படின்னு ரொம்பவே பெருமையாக நடேசன் சொல்கிறாங்க. நடேசனை எப்படியாவது தடுத்துடலான்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எல்லாருமே தடுக்க முயற்சி பண்ணாலும் அவங்க வாயை மூடவே மாட்டேங்கிறாங்க.